730 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய 5 காணி துண்டுகளை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்தியதன் மூலம் நிதி தொய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றமிழைத்துள்ளதாக கூறி யோஷித்த ராஜபக்சவிற்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் சாட்சி விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இன்று நடைபெற்றது. இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரவின் வழிநடத்துதலில் முறைப்பாட்டாளர் தரப்பு சாட்சியாளர்கள் 4 இன்று சாட்சியமளித்தனர். தனக்கு சொந்தமான காணியொன்றை 34 மில்லியன் ரூபாய் நிதிக்கு யோஷித்த ராஜபக்சவின் பாட்டியான டெய்சி ஃபோரஸ்ட் என்பவரின் பெயரில் கொள்வனவு செய்ததாக லுஷான் ரத்நாயக்க என்பவர் இன்று நீதிமன்றத்தில் சாட்சியமளித்தார். மேற்கோள் ஆரம்பம். வீட்டை விற்பனை செய்ய உள்ளதாக எனது நண்பரான வசந்த ஜெயசூரியவிடம் நான் கூறினேன். அவர் ஒரு கொள்வனவாளரை அழைத்து வந்தார். அந்த கொள்வனவாளர் யார் என எனக்கு தெரிவிக்கவில்லை. நான் ஒரு பேர்ச் காணியை 1 மில்லியன் என்ற வீதத்தில் கொடுக்க தீர்மானித்திருந்தேன். 34 பேர்ச் அளவாக காணி இருந்தது. அதன் பின்னர் அவர் என்னிடம் காணியை கொள்வனவு செய்வதற்கு ஒருவர் இருப்பதாக கூறினார். எனினும் அவர் யார் என அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கூறப்படவில்லை. மேற்கோள் நிறைவு. ராஜகிரியவில் உள்ள தனியார் வங்கியொன்றில் உறுதிப்பத்திரத்தில் கையெழுத்திடும் போதே காணியை டெய்சி ஃபோரஸ்ட் என்ற பெயரிலேயே கொள்வனவு செய்கிறார்கள் என்பது தனக்கு தெரியவந்ததாக சாட்சியாளர் கூறினார். மேற்கோள் ஆரம்பம். உறுதிப்பத்திரத்தில் கையெழுத்திடும் போது காணியை கொள்வனவு செய்பவராக உறுதிப்பத்திரத்தில் டெய்சி ஃபோரஸ்ட் என்ற பெயரே குறிப்பிடப்பட்டிருந்தது. வங்கிக் கணக்கின் முழு நிதியும் பரிமாற்றப்பட்டது என தெரிவித்துக் கொண்டதன் பின்னரே நாம் உறுதிப்பத்திரத்தில் கையெழுத்திட்டோம். காணி விற்பனை விலையின் முழு தொகையான 34 மில்லியன் 5,40,000 ரூபாவும் வங்கியில் வைப்பிடப்பட்டிருந்தது. பணத்தை வைப்பிட்டது யார் என எனக்கு தெரியாது. நான் இந்த காணியை 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி விற்பனை செய்தேன். காணியை விற்பனை செய்வதற்கு முன்னர் வீட்டில் இருந்த பொருட்களை நாம் விற்பனை செய்தோம். அதற்காக எமது வீட்டில் கராஜ் சேல் ஒன்று நடத்தப்பட்டது. அதற்காக யோசித்தவும் யசாராவும் வருகை தந்தார்கள். சுற்றிலும் பார்த்துவிட்டு சென்றார்கள். மேற்கோள் நிறைவு. இந்த சொத்தை கொள்வனவு செய்வதற்கு தேவையான 340 லட்சம் ரூபாய் பணம் பையொன்றில் இடப்பட்டு வங்கிக்கு அனுப்பப்பட்டதாக முறைப்பாட்டாளர் தரப்பின் மற்றுமொரு சாட்சியாளரான வசந்த ஜெயசூரிய சாட்சியமளிக்கையில் கூறினார். மேற்கோள் ஆரம்பம். யசாரா அபயநாயக்க எனது உறவினரின் மகள். அவர் யோசித்த ராஜபக்சவுடன் மோதிரம் மாற்றிக்கொண்டு திருமணத்திற்கு மிகவும் நெருங்கிய நிலையிலேயே இருந்தார். எனவே நான் யோசித்தவிடம் சிறிமலுயனவில் உள்ள காணி தொடர்பில் கூறினேன். அவர் காணியை வாங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அதற்கமைய காணியை வாங்குவது தொடர்பான உறுதிப்பத்திரத்தில் ராஜகிரியவிலேயே கையெழுத்திடப்பட்டது. உறுதிப்பத்திரத்தில் கையெழுத்திடும் நாளில் காணியை வாங்குவதற்கு தேவையான முழு பணத்தையும் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் போன்று தோற்றமளித்த ஒருவர் பணப்பையை போன்ற ஒரு பையில் போட்டு வங்கிக்கு கொண்டு வந்தார். முழு பணமும் ரொக்கமாகவே பையில் போடப்பட்டு வங்கிக்கு அனுப்பப்பட்டது. மேற்கோள் நிறைவு. இதேவேளை யசாரா அபேநாயக்கவும் இன்று சாட்சியமளித்தார். மேற்கோள் ஆரம்பம். தொடர்பில் இருந்த காலத்தில் கல்கிசே மிகிந்து மாவட்டத்தில் அவரது பாட்டிக்கு சொந்தமான வீடு என அவர் எனக்கு கூறிய வீடொன்றை நாம் பார்ப்பதற்காக சென்றிருந்தோம். திருமணத்தின் பின்னர் அந்த வீட்டில் குடியேறவே திட்டமிட்டிருந்தோம். அதனால் அந்த வீட்டின் உள்வடிவமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக உள்வடிவமைப்பாளர் ஒருவருடன் நாம் பேசினோம். தொடர்பில் இருந்த காலத்தில் எமது வீட்டிற்கு முன்னால் இருந்த வீடு விற்பனைக்கு விடப்பட்டிருந்தது. அது தொடர்பில் எனது மாமா வசந்த ஜெயசூரிய யோசித்தவிடம் கூறியிருந்தார். ஆனால் அந்த காணியை அவர் வாங்கினாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. மேற்கோள் நிறைவு. வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையை எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த மேல் நீதிமன்ற நீதிபதி அன்றைய தினம் முறைப்பாட்டு தரப்பின் சாட்சியாளர்களை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவித்து அழைப்பாணை விடுத்தார்.